செய்தியை பார்த்து வருகிறோம். புனரமைக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. அயோத்தி கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அயோத்தியில் புதுசாக கட்டப்பட்டு வரக்கூடிய ராமர் கோயில் வரும் ஜனவரி 22 திறந்து வைக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஜனவரி 16 முதல் கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 16 தேதியிலிருந்து 22 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அயோத்தி நகரை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் அயோத்தியில் புதிதாக ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையவை புனரமைக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் 15,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு பணிகளும் அயோத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதிதாக புனரமைக்கப்பட்ட அயோத்தி சந்திப்பு ரயில் நிலையத்தை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். மேலும் அந்த ரயில் நிலையத்திலிருந்து ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். மொத்தம் 6 வந்தே பாரத் ரயில்கள் அயோத்தி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அம்ரித் பாரத் என்ற 2 ரயில்களும் புதிதாக அயோத்தியில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது நாட்டுக்கு அர்ப்பணித்து அதனை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல அயோத்தியினுடைய விமான நிலையமானது தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விமான நிலையம் மகரிஷி வால்மீகி விமான நிலையம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமான நிலையத்தினுடைய முதல் முனையம் திறக்கப்பட இருக்கிறது. அதே போல 2ஆம் முனையத்திற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்படுவதை அடுத்து அந்த பகுதியில் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துவதற்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளிலும் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் ஏற்கனவே அயோத்தியில் ரயில் நிலையம் இருந்தாலும் கூட அந்த ரயில் நிலையமானது தற்பொழுது நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு அதனை பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திறந்து வைத்து 6 வந்தே பாரத் ரயில்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் அம்ரித் பாரத் 2 ரயில்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். மேலும் அந்த அம்ரித் பாரத் ரயிலினுடைய ஊழியர்களிடமும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய ரயில்வே அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.